திருப்தியா இல்ல. மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருந்தது தெரியுமா? ஆனா நான் இதெல்லாம் யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? இந்த பாரு, இந்த கம்பெனில ஏதோ ஒரு நாள் தான் பிரியாணி கொடுக்குறாங்க, சூடாறதுக்குள்ள சாப்பிடு. அப்படி இல்ல, நேத்து நல்ல சீனு. இதே தங்கச்சி கேரட் அண்ணன் கிட்ட, அண்ணே பிஏ படிச்ச என்ன ஒரு பியூனு கட்டி கொடுக்க உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த அண்ணன் சமாதானப்படுத்தி ஒரு டயலாக் பேசுறான். என்ன டயலாக் பேசினா? பிஏ படிச்சனா ஒரு சாதாரண பியூனை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது? இங்க பாருமா, இருக்கிறத விட்டுட்டு என்னைக்குமே பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. நாளைக்கு கிடைக்கிற பலாப்பழத்தை விட இன்னைக்கு கையில் இருக்கிற கலாக்கா எவ்வளவோ வேணும். என்னது பலாக்கா கலாக்கான்ட்டு? இதான் டயலாக். இதே இடத்துல நான் வேற மாதிரி பேசும் தெரியுமா? முயற்சி பண்ணி ஆளு வராது. செல்வி, உனக்கு 5 வயசு இருக்கும்போது 1ஆம் கிளாஸ் பரிச்சு எழுத போனேன். பார்த்து எழுதுமான்னு சொன்னேன். டபுள் ப்ரமோஷன் வாங்கி 2ஆம் கிளாஸ் படிக்காமையே 3ஆம் கிளாஸுக்கு போயிட்டேன். ரொம்ப பெருமையா இருந்ததுமா. 12 வயசு இருக்கும்போது பெரிய மனுஷி ஆகாமையே பாவாடை தாவணி போட்டேன். வேண்டாமா, விளையாட்டா இருக்குன்னு சொன்னேன். இல்லன்னு மத்தவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க, வெக்கமா இருக்குன்னு சொன்னேன். அப்பவும் பெருமையா இருந்ததுமா. ஆனா இன்னைக்கு நான் கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு வந்து நிக்கிறேன். இல்ல அந்த தேதியில பலகாப்பே நடத்திக்க நிக்கிறேன். ரொம்ப 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 கரெக்ட்.